கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஞானமாக நடந்துக்கணும், கவனமாக இருந்துக்கணும். In any situation that we face, we should be very wise and be very careful. அந்த சூழ்நிலையை சுதாரிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுகிறதுக்கும் செயல்படுறதுக்கும் தயாராக இருக்கணும். We have to understand the situation and speak accordingly and act accordingly. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. மத்தேயு 10:16 பின்பாகத்தை நான் வாசிக்கிறேன். சர்ப்பங்களைப் போல் வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல் கபடற்றவர்களாயும் இருங்கள். I will read the last part of Matthew 10:16. Be wise as a serpents and harmless as doves. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம ஞானம் உள்ளவர்களாக இருக்கணுமா, அதே மாதிரி தூய்மையான சிந்தை உடையவர்களாக இருக்கணுமா? See what the Bible says. We have to be wise and we should be people who have a pure thought, pure heart. ஒரு முறை 2 ஆட்டுக்குட்டிகள் ஒரு வீட்டில் வளர்ந்தது. 2 goats were growing up in a house. அந்த வீட்டு எஜமான் அடுத்த நாள் தன்னுடைய நண்பர்களுக்கு விருந்தா இந்த ஆட்டுக்குட்டிகளை வெட்ட போகிறாருன்ற செய்தியை அது கேட்ட உடனே கொஞ்சம் சாப்பாடை ஒரு மூட்டையில் கட்டிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சுங்க. The goats heard that the person who was growing these was going to give them as feast to his friends. So they bundled up some food in a sack and they ran away from that house. இந்த 2 ஆடும் நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு செத்து போனோட ஒரு ஓநாயோட உடல் கடந்துச்சான். When they were walking together, they saw a dead wolf. அப்போ ஒரு ஆடு சொல்லிச்சான், இந்த ஓநாயோட தலையை எடுத்து நம்ம இந்த மூட்டையில் வச்சுக்குவோன்ட்டு. அந்தபடி அவங்க அந்த தலையை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்களாம். When they saw the dead body of the wolf, one goat said, let us take the head of the wolf and keep it in the sack. So they took the head and kept it in the sack. அவங்க நடந்துகிட்டே போகும்போது காட்டு பகுதி வந்து தான் ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருந்ததுனால தூரத்தில் நெருப்பு எரியறதை பார்த்து குளிர் காயறதுக்காக போனாங்க. They went near the jungle and it was very cold and they saw fire in a distant place. So they went closer for warmth. ஆனால் அங்கே கிட்ட போன பிறகு தான் தெரிஞ்சுது 3 ஓநாய்கள் அங்கே சமையல் பண்ணிட்டு இருந்ததுன்னு. After they went near only, they saw that 3 wolves were cooking food. அந்த ஓநாய்கள் பேசிகிட்டு இருந்ததான், இன்றைக்கி எந்த கறியும் கிடைக்கல, அதனால நம்ம இந்த காயை போட்டு சமைக்க வேண்டியது ஆயிடுச்சுன்னு. The wolves were talking among themselves saying, today we did not get any meat, so we are cooking these vegetables. திடீர்னு ஒரு ஓநாய் இந்த 2 ஆட்டுக்குட்டியும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நமக்கு கறி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிச்சான். One of the wolves saw these 2 goats and said, no, we need not worry, we have got meat today. அப்புறம் ஒரு ஓநாய் சொல்லிச்சான், சரி இந்த காய் தயாராகட்டும், அதுக்கப்புறம் இந்த ஆட்டுக்குட்டிங்களை அடித்து நம்ம சேர்த்து சாப்பிட்றலான்ட்டு. One wolf said, okay, let the curry get ready, then we can eat these goats too. இந்த சூழ்நிலையை இந்த ஆட்டுக்குட்டிகள் சுதாரிச்சுட்டு வேகமாக அந்த நெருப்புக்கிட்ட போய் நின்றுட்டு அந்த மூட்டையை இறக்கி வச்சுதுங்களாம். The goats understood the situation, so they went near the fire and kept their sack down. ஒரு ஆடு சொல்லிச்சான், நாங்கள் சாதாரண ஆடுகள் இல்லை, ஓநாய்களெல்லாம் அடிப்போம். டேய், அந்த பையில் இருக்க ஓநாயோட தலையை எடுத்து வெளியே வை அப்படின்னு. The goats went near. One of the goats said, see, we are not ordinary goats, we are goats who hunt wolves. And he said to his friend, you take the head of the wolf and keep it out. அப்போ அந்த ஆடு இந்த ஓநாய் தலையை எடுத்து வெளியே வச்சுதான். The other goat kept the head of the wolf outside. அப்போ அந்த ஆடு சொல்லிச்சான், எதுக்கு இந்த சின்ன தலையை வைக்கிற, பெரிய தலையாக எடுத்து வெளியே வைன்னு. Then
The goat said, "Why are you keeping the small head outside? Keep the big head of the wolf outside." இந்த ஆடு இந்த தலையை உள்ளே வச்சுட்டு திரும்பி அதே தலையை எடுத்து வெளியே வச்சுதான். The goat kept the head inside and again kept the same head outside. 3 times this goat said to give the bigger head, and this goat was keeping it inside and keeping it outside. 3 வாட்டி இந்த ஆடு பெரிய தலையா கொடுன்னு சொல்லிச்சான். இந்த ஆடு அடுத்த ஆடும் உள்ளே வச்சு வெளியே எடுத்துகிட்டு இருந்துதான். இதை பார்த்துட்டே இருந்த ஓநாய்களுக்கு பயம் வந்துருச்சான். ஒரு ஓநாய் சொல்லிச்சு, இந்த குழம்புக்கு தண்ணி பத்தல, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. The wolves got scared when they heard this. One wolf said, "There is no enough water for the curry, so let me fetch water." இப்படி மீதி இருந்த 2 ஓநாய்களும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிருச்சு. The other 2 wolves also said some reason and escaped from that place. Both the goats had their stomach full and ran away from that place. 2 ஆடும் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடிடுச்சு. கொஞ்சம் தூரம் போனோடனே தான் ஓநாய்களுக்கு ஒரு யோசனை வந்தது. அது எப்படி ஆடு ஓநாய்களை அடிக்கும், இவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க, போய் நம்ம மறுபடியும் பார்ப்போம் அப்படின்ட்டு. After walking for a short distance, the wolves realized that something had happened. They said, "I think the goats have dodged us. Let us go and check." இந்த ஓநாய்கள் திரும்பி அங்கே போகும்போது ஆட்டுக்குட்டிகள் தப்பிச்சு போயிடுச்சான். இந்த ஓநாய்கள் ஏமாந்து போயிடுச்சான். When the wolves went back, the goats have escaped and the wolves were cheated. இப்படி வாழ்க்கையில் நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் வரும்போது நம்ம புத்தியாக நடந்துக்கணும், கவனமாக நடந்துக்கணும். When we face situations that are not favorable to us, we have to be wise and careful. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.